எல்லாம் பழைய பழைய வீடுகள், நல்ல பெரிய பெரிய வீடுகள். செவ்வாழையும் நிறைய நடப்பட்டிருக்கு. தொடங்குகிறார்களுக்கு லாபம் குறை. இப்போ தமிழ் எழுத்துக்களை பயன்படுத்தி ஆங்கில சொல்ல எழுதுறதுன்றது எங்களை மொழியை அழிக்கிறதுக்கு சமனான. 10 ரூபா 20 ரூபா சம்பளத்தில் வேலை செய்து நாங்கள். உரும்பிராய் ஞான வைரவர் கோவில், அது வெளிநாட்டுக்காரர் தான் ஏற்றி வாங்குறது. 4, 5, 6, 7, 8, 9 தங்களுடைய உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள். உண்மையாவே தோட்டம் செய்தா வீடு கட்டுங்க. 35 லட்சத்துக்கு ஒரு வரப்பு வாங்கி என்ன செய்வது? வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தட்சணாமூர்த்தி பவனீசன். ஈழத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கிற உரும்பிராய் என்ற ஊரை உங்களுக்கு சுற்றி காட்டி கொண்டிருக்கிறேன். ஏற்கனவே பல பகுதிகளை பார்த்துருப்பீங்கள். இந்த பகுதி கொஞ்சம் வித்தியாசமானது. ஏனென்றால் இதுதான் கடைசி பகுதி. இப்போ நான் நிற்கிறது யாழ்ப்பாணம் இல்லை மானிப்பாய் கைதடி பிரதான வீதி. இதில் இருந்து 1.4 கிலோமீட்டர் பயணம் செய்தால் உரும்பிராய் சந்திக்கு போகலாம். அப்படியே போனால் மானிப்பாய்க்கு போகலாம். இந்த பக்கம் திரும்பி 270 மீட்டர் பயணம் செய்வோமாக இருந்தால் கோப்பாய் சந்திக்கு போகலாம். ராசபாதையில் இருக்கிற கோப்பாய் சந்திக்கு போய் ஏன் சிரிச்சனாண்டா என்னுடைய பள்ளிக்கூட நண்பர் போகிறார். பொருட்கள் கொண்டு போகிறதால மறைக்கவும் முடியலை, நிற்கவும் முடியலை. சரி, இப்படி தான் நம்ம பள்ளிக்கூட வாழ்க்கையை கடந்தாலே பள்ளிக்கூடத்தில்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் அந்த முகங்களை காணுவோம். இந்த மாதிரி எங்களுடைய பயணம், எங்களுடைய வேலை என்று போகும்போது அங்கேயாவது கண்டா நண்பா இப்படி சிரித்து போட்டு அதை அதை நினைச்சா கவலையப்பா. பள்ளிக்கூட நாட்களை சரியாக அனுபவிச்சு கொள்ளுங்க, இல்லைன்னா கவலைப்படுவீங்க பிற்காலத்தில். நாங்கள் நல்லா தான் அனுபவிச்சிருக்கிறோம்னு நம்புகிறோம். சரி, இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த வீதியால் போனால் 1.4 கிலோமீட்டர் தூரத்தில் உரும்பிராய் சந்தி வருது தானே. இந்த வீதியினுடைய பல பகுதியை உங்களுக்கு காட்ட போகிறோம். ஏனெண்டா உரும்பிராய் கிழக்க காண்பிக்கும் போது ஒரு பகுதியை நாங்கள் காண்பிக்கையில் சில பேர் சொல்லியிருந்தார்கள் அந்த ஞான வைரவர் கோவிலடி எங்களுக்கு காண்பிக்கலைன்னு. எனவே அந்த ஞான வைரவர் கோவில் பகுதியும் இதுக்குள்ளே தான் வருது. இப்படியே இந்த வீதியால் நேர போய் உரும்பிராய் சந்திக்கு போய் வலப்பக்கம் திரும்பி குறுக்கு வீதியூடாக பயணம் செய்து வந்து இந்த இடத்துக்கு வருவோம். எனவே இந்த காணொலியை முழுமையாக பார்க்குற நீங்கள் உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்போ இந்த காணொலியிலிருந்து விடைபெற போகிறேன்னு சொல்ல மாட்டேன். பயணத்தை தொடங்குவோம். வாய் கொஞ்சம் தடுமாறுது, நண்பனை கண்டோடனே தெரியல. வாங்க போவோம். இதில் பாருங்க, உரும்பிராய் பெயர் பலகை இருக்குது. இந்த பெயர் பலகையால் இப்படியே போகும்போது வலை பக்கத்தை பார்த்து கொண்டு வாங்குவோம். வலை பக்கத்தில் தோட்டங்கள் அதிகமாக இருக்குது பாருங்க. வாழை தோட்டங்கள், அதை விட வேறு வேறு பயிர்களும் செய்கிறார்கள். உள்ளுக்கு போனால் இன்னும் சிறப்பாக பார்க்க முடியும். உள்ளுக்கு போவோம். சரி, நிறைய குறுக்கு வீதிகள் இருக்குது. அந்த குறுக்கு வீதிகளூடாக எல்லாம் பயணம் செய்ய முடியாது. முடிந்த அளவு மேலோட்டமாக உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். சரி, இது கோப்பாய்க்குள்ளே வருது தம்பி என்னும் சில பேர் சொல்லுவீங்க. ஆனால் என்ன, நாங்கள் பயணம் செய்யும்போது இடத்தை காட்டுறோம். நான் இந்த பாருங்க, உரும்பிராய் கிழக்குன்னு இருக்குது. இந்த வீதியினுடைய வலை பக்கம் கிழக்கு. சரியா, இந்த வீதியால் வந்து ஏறுவோம். அதுக்கு முதல் இந்த வீதி ஊடாக நேர பயணம் செய்து சந்தி பகுதிக்கு போய் சந்தி பகுதியில் இருக்கிற இடங்களையும் உள்ளுக்கு இருக்கிற இடங்களையும் பார்ப்போம். இந்த வீதியினுடைய வலப்பக்கம் தொடர்ச்சியாக மரங்கள் மிக வடிவாக இருக்குது. இப்படி 2 பக்கமுமே மரங்கள் இருந்தால் நல்லா இருக்குது. ஆனால் நாங்கள் கதைக்கிறோம், மரத்தை நாட்டுறதில் ஆர்வம் செலுத்துகிறோம் இல்லையோன்ற ஒரு கவலை எனக்கு இருக்குது. அது பற்றி உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். எனக்கும் ஆசை தான், மரங்கள் நிறைய நடவும் என்று பார்ப்போம். எதிர்காலத்தில் முயற்சி செய்வோம். வலப்பக்கம் பார்த்து கொண்டு வாங்குவோம். தொடர்ச்சியான வீடுகள். தம்பியாக்களை பாருங்க, அப்படியே திரும்பி பாருங்க. இதில் வார தம்பியாக்களை. ஐயோ. சரி, வேலை பக்கம் பாருங்க. விளாட்டு மாங்காய் காய்த்து குலுங்குது. பழமையான வீடுகளை பாருங்க.
இந்த இடமெல்லாம் வெறுங்காணிகள் எல்லாம் இருக்குது பத்தி போய். ஆனால் இந்த இடமெல்லாம் சுற்றியான விலை கூடின இடம். ஆணி விலைன்னா நெருப்பு விலையாக இருக்கும். இதுதான் இந்த உரும்பிராய் ஞான வைரவர் கோவில். சரியா? போகைக்கு இந்த கோவிலை சுற்றி காட்டி போட்டு போகிறதான் எல்லாம் நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க. தம்பி எல்லாம் கோயிலையும் சுற்றி காட்டுவீங்க, இந்த கோவிலையும் சுற்றி காட்டாமல் போனீங்க. கோவிலை சுற்றுவோம். இதால் போகல. சரி, இப்படியே திரும்பி போவோம். நிறைய வாகன போக்குவரத்துகள், அதனால் மிகுந்த அவதானத்தோடு நாங்கள் பயணம் செய்வோம். அதில் பக்கம் பாருங்கோ, வீதியோரத்திலேயே ஒரு வீடு. உரும்பிராய் நல்ல ஒரு பணக்கார ஊர் தான். ஆனால் இப்போ தான் எல்லாம் சேதமடைந்து அழிந்து போயிருக்கு. இப்போ இந்த ஊரில் இந்த வீடுகள் தான் தொடக்க காலங்களில் பெரிதாக கட்டப்பட்ட வீடுகளாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு அது என்ன நிலையில் இருக்குன்னு பாருங்க, எல்லாம் கைவிடப்பட்டு சேதப்பட்டு போய் இருக்குது. இப்போ நாங்கள் உரும்பிராய் சந்திக்கு வந்துட்டோம். அதில் வேலை பக்கம் போவோம். நீல் கவனி செல். அதில் வேலை பக்கம் பாருங்க, கடை தொகுதிகள். இதில் ஒரு சந்தை தொகுதி இருக்குல்ல, இந்த சந்தை தொகுதிக்கு போய் வருவோம். இதில் பாருங்க, இதையும் கட்டாயம் நீங்கள் பார்க்கணும். தமிழீழ விடுதலைக்காக தன்னுயிர் நீத்த தியாகி பொன் சிவகுமார் மண்ணின் முத்தாக 1950ஆம் ஆண்டு 8ஆம் மாதம் 26ஆம் நாள் பிறந்திருக்கிறார். விடுதலையின் வித்தாக 1974ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் 5ஆம் நாள் இந்த உலகத்தையே விட்டு பிரிந்திருக்கிறார். மண்ணுக்காக என்பது கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. இப்படி எத்தனையோ ஆயிரம் பேர் எங்களுடைய மண்ணுக்காக தங்களுடைய உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள். ஆனால் இந்த காலப்பகுதியில் எங்களுடைய மண்ணில் வாழ்கிற இளைஞர்களை நினைக்கும் போது மனவேதனையாக இருக்குது. ஏனென்னா அவர்கள் இந்த தியாகங்களை கருத்தில் கொண்டு செயற்படுறார்களான்னு கேட்டால் இல்லை. இதில் சந்தை தொகுதி, இது மீன் சந்தை. சரி, நாளைக்கு போவோம், இப்படி போவோம். இதுதான் அந்த நினைவுத்தூபி, நினைவுச்சிலை. சரி, தான் சந்தை தொகுதி. சரி, போவோம். பொன் சிவகுமார் இவர் இந்த மண்ணுக்காக தன்னுடைய உயிரை அர்ப்பணிக்காம ஒரு சுயநலத்தோடு வாழ்ந்திருப்பாராக இருந்தா இன்னைக்கு என்ன மாதிரி எத்தனையோ பேர பிள்ளைகள் அவருக்கு இருந்திருக்கு. அவ்வளவோ செல்வத்தோடு அவர் வாழ்ந்திருப்பார். அவருடைய பரம்பரை மிக சிறப்பாக இந்த நாட்டில் வாழ்ந்திருக்கும். ஆனால் அதை நினைக்க மண்டை வெடிக்குது. இதில் ஒரு சேதப்பட்ட வீடு, இதில் ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் இருக்குது. இப்படி இந்த வீதியால் பயணம் செய்வோம். பல பக்கத்தை பார்த்து கொண்டே வாங்கோ. எங்களுடைய மக்கள் நிறையவே மாறிட்டார்கள். அவர்களுக்காகத்தான் இந்த தியாகங்களை எல்லாம் செய்தார்களான்னு நினைக்கும்போது வெட்கி தலை குனிய வேண்டியதாக இருக்குது. நீங்களும் தான், நானும் தான், எல்லாரும் சேர்ந்து தான்.
சரியா இப்படியே இந்த வீதியால் போவோம் 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 போவோம். சரி, உரும்பிராய் கிழக்கு அந்த ஊர் காணொளி பதிவு செய்யும்போது இந்த வீட்டையும் உங்களுக்கு காட்டினான். இந்த இடம் வரைக்கும் வந்ததுக்கு அதான் காரணம். இதுக்கு அங்கால தான் நாங்கள் பார்க்கணும். இனி திரும்பி போவோம். இந்த வீதியால் போய் இடப்பக்கம் திரும்புவோம். இதில் இடப்பக்கம் பாருங்க, ஒரு பெரிய நாச்சியார் வீடு. அதானே நான் முதலே சொன்ன மாதிரி சரியான பணக்கார ஊராக இருந்திருக்குது. ஆனால் பாரிய அளவான பின்னடைவை இந்த ஊர் சந்திச்சிருக்குது. இந்த வீடுகளை பார்த்து கொண்டு வாங்க, எல்லாம் பழைய வீடுகள், பழமையான வீடுகள். பழைய அந்த கடந்து அதை ஒதுக்கி போக முடியாது பழமையான வீடுகள். இந்த வீதியினுடைய 2 பக்கமுமே தொடர்ச்சியாக வீடுகள் தான். இந்த ஊரெல்லாம் பாருங்க, இவ்வளோ பெரிய ஊர். எல்லா பக்கமும் வீடுகள் தான். பணக்கார ஊர் தானப்பா இது, மாற்றுக்கிறதே இல்லை. இதில் இடப்பக்கம் பாருங்க, இது எந்த காலத்தில் கட்டப்பட்ட வீடோ தெரியல, ஒரு பழமையான வீடு. இப்படியே பாருங்க, இந்த இடத்துல ஒரு சந்தி வருதெல்லாம். நாங்கள் இந்த இடத்துக்கு வருவோம், அதுக்கு முதல் வேலை பக்கம் போய் ஒரு இடத்தை சுற்றி பார்த்து கொண்டு வருவோம். இதில் இருக்கிறது வைரவர் கோவில். சரி, இப்படியே நேராக போய் வருவோம். பக்கம் ஒரு கட்டடம் கொண்டு வருது, என்ன கட்டணமோ தெரியல. வைரவர் கோவில். அதனால் இந்த பக்கம் போய் அடுத்ததாக வர குறுக்கு வீதிக்குள்ளே திரும்புவோம். இடப்பக்கம் பாருங்க, முருகன் வீதி என்று இருக்குது. இந்த முருகன் வீதிக்குள்ளே தான் போகிறோம். நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, பவனீசன் நீங்கள் போகும்போது நேரவே காட்டி கொண்டு போங்க, ஒரு பக்கம் திரும்பி இன்னொரு பக்கத்தை காட்டாம விட்டால் எங்களுக்கு மன உளைச்சலாக இருக்காம், தங்கின வீடு தெரியலேன்னு. ஆனாலும் இந்த வீட்டை காட்டாமல் போக முடியலை மக்களே. அந்த வீட்டை காட்ட இட பக்கத்தையும் காட்டு. சரி, இது நேரவே போவோம். இந்த மரத்தில் அப்படி அந்த கொடி படர்ந்து அப்படி பாருங்க, இவ்வளோ வடிவாக இருக்குங்க. நல்ல வடிவாக இருக்குது மக்கள், உண்மையாக வடிவாக இருக்குது. சரி, இதால் போவோம். சரி, இப்படியே நேர போகும். இதில் இடப்பக்கம் இருக்கிறது உரும்பிராய் கிட்ஸ் பார்க். தயவு செய்து உரும்பிராய் சிறுவர் பூங்கான்னு எழுதுங்க. ஏனெண்டா
தமிழை நாங்களே அழிக்கக்கூடாது. கிட்ஸ் பார்க்கண்டா இது என்ன இது இந்த நிர்வாகம் என்னோட பார்த்து குழம்பினாலும் பரவாயில்லை. நாங்கள் என்ன சொல்ல வரணுன்னா நாங்கள் தமிழ்லேயே எழுதுவோமே, அல்லது நீங்கள் ஆங்கிலத்தில் தானே எழுதி போட்டு விட்டுறணும். தமிழ் எழுத்துக்களை பயன்படுத்தி ஆங்கில சொல்ல எழுதுறதுன்றது எங்களை மொழியை அழிக்கிறதுக்கு சமனானது. அதை தயவு செய்யாதீங்கோ. இதை பார்த்துட்டு இந்த நிர்வாகம் அதை மாற்றுமா இருந்தால் நான் மகிழ்ச்சி அடைவேன். இல்லை பாருங்க வேலை பக்கம் இதுலேயும் முரும்பிராய் கிட்ஸ் பார்க்கன்னு தான் எழுதியிருக்கு. சுவர ஓவியங்கள் நிறைய வரையப்பட்டிருக்கு. உண்மையாக நல்லா இருக்குது. ஆனால் முரும்பிராய் கிட்ஸ் பார்க்கண்டு எழுதாமல் விட்டாங்க. ஆங்கிலத்தில் தனியாக கிட்ஸ் பார்க்கண்டு போட்டு விடுங்க. வடிவான வீடு, புதிய கட்டடம் வருது. சரி, இந்த இடத்தால வெள்ளை பக்கம் போகும். சரியா, இந்த சந்தியால் வந்து வேலை பக்கம் போய் வருவோம்னு சொன்னான். போய் வந்தாச்சு. இனி இப்படியே அந்த பக்கம் போவோம். இன்றைக்கு கதைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் மிக குறைவாகவே இருக்குது. பெரியவர்களை காண முடியல. இதில் ஒரு ஐயா போகிறார். அந்த ஐயாவை கேட்டு பார்ப்போம். ஐயாவை கதைப்பீங்களா? இப்போ நாங்கள் ஒரு ஐயாவோட கதைக்க போகிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களோட பெயர்? செல்வராஜா. நீங்கள் கதைக்கிறத பதிவு செய்யலாம் தானே? சரி. உங்களுடைய பிறந்த இடம் இது? உரும்பிராய் இடம் கிழக்கு. நான் இப்போ உரும்பிராய் கிழக்க சுற்றி பார்ப்போம்னு வந்தேன். சரியா, வந்து பார்த்தா எல்லாம் பழைய வீடுகள், நல்ல பெரிய வீடுகள். பார்க்கவே இவ்வளவு பெரிய வீடுகளாக இருக்குன்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே வந்து போகுது. ஆனால் இப்போ ஒரு பார்வை ஒன்று இருக்குது. இங்கே எல்லாம் வெளிநாட்டுக்கு போன அப்புறம் தான் பெரிய வீடு கட்டினும் பெரிய வாழ்க்கை வாழினும். ஆனால் வந்து பார்த்தா இங்கே வெளிநாட்டுக்கு போய் கூட கட்டிடாத அளவு பெரிய வீடுகளும் இதுக்குள்ளே இருக்குது. இப்போ அந்த காலத்தில் கட்டி இருக்கணும். இந்த இடம் அந்த காலத்தில் எப்படி இருந்தது? பணக்காரராக தானே. இப்போ அந்த காலத்திலேயே பணக்கார ஊர் தானே. அப்போ என்ன வாழ்க்கை முறையாக வேண்டும் அந்த நேரத்தில்? அந்த தோட்டங்கள் இதெல்லாம் தோட்டம் செய்து அவ்வளோ பெரிய வீடுகளும் கட்டும். என்ன தோட்டத்தால் வருமானம் பெறுமா? என்ன வருமானம்? பட்டை அரைப்பு தானே. ஆள் மிஷின் இல்லையா? அப்போ பட்டையால் அரைக்கிறது, துலாம இருக்கிறது மனுஷன். நீங்கள் தோட்டம் செய்த நாங்கள் இப்போ விட்டு எவ்வளோ கண்டு செய்திருவீங்க? அப்போ 2000-3000 கண்டு செய்து போட்டு விட்டுவிட்டாங்க. இதுக்குள்ள தான் பெரிய வீடுகள் இருக்கு, நாச்சார் வீடுகள் மாதிரி. ஐயா, உண்மையாவே தோட்டம் செய்தா வீடு கட்டினவே? அப்ப செல்வ தெளிப்போட தான் இந்த இடம் இருந்திருக்கு. வெளிநாட்டுக்கு போன உடனே வளரையில இந்த இடம் முதலே வளர்ச்சியா தான் இருந்திருக்கு. உங்களுக்கு இப்ப எத்தனை வயது? 85. இப்ப என்ன பொழுதுபோக்கு? இப்ப என்னது, சும்மா இந்த கடைகளுக்கு போறது வேறு என்ன செய்யறது? எத்தனை வயதோட தோட்டங்கள் செய்யறதை விட்டு நீங்க குத்தகைக்கு செய்தது அவங்க இந்த மாதிரி சாப்பிட்றது. எத்தனை பிள்ளைகள்? 9 பேர். அந்த நேரம் 9 பிள்ளைகள்ன்றது உங்க ஊர்ல எத்தனை பேர்? இப்படி நிறைய பிள்ளைகள் எல்லாரும் எத்தனை பிள்ளைகள் இருந்திருக்கும் அந்த நேரம்? அந்த நேரம் 4, 5, 6, 7, 8, 9 அது அப்படி இருக்குமே. ஆனா இப்ப என்ன மாதிரி? இப்ப என்ன, இப்ப எல்லாம் விஞ்ஞானம் கூடின வழியில் இப்ப ஈத்து மாதிரினால கிடையாது செய்யறதால. இப்ப கூடினது 2 பிள்ளை தான் பெற்றுக்கொள்ளுங்க. அது பாதிப்பு இல்லை. என்ன சொல்றீங்க? 2 பிள்ளைய பெற்று அதுல 2 பேரையும் வெளிநாட்டுக்கு அனுப்பி விட்டா இங்க அந்த சந்ததி இல்லாம போகுமே. ஒரு 9 பிள்ளை இருந்தா அதுல ஒரு 2 பிள்ளை வெளிநாட்டுக்கு போனாலும் 4 பிள்ளை, மிச்சம் 9ண்டா மிச்சம் 7 பிள்ளைகள். ஆனா அந்த அளவுக்கு 9 பிள்ளைகளை பெற்றுக்கொள்ற அளவுக்கு இப்ப பொருளாதார சூழ்நிலை இல்லைன்னு சொன்னாலும் ஒரு 4 பிள்ளையாவது குறைந்தது இருக்கணும். அப்பதான் வீடும் செழிப்பா இருக்கும். என்ன சொல்றீங்க ஐயா? 9 பிள்ளைன்னா நல்ல வீடு செழிப்பா இருந்திருக்கும்ல. என்ன சண்டை அது இது குறும்புத்தனங்கள் அப்படி இருந்திருக்கும். அப்ப அந்த காலத்துல 9 பிள்ளைகளை பெற்று வளர்க்கும் போது நிறைய கரைச்சல் பட்டனீங்களா இல்ல என்ன? கரைச்சல் பட்டு தான் தோட்டம் செய்தது. தோட்டங்கள். ஆனா அந்த காலத்திலேயே நீங்க அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறீங்களா? இப்ப எப்படி இருக்கு உங்களோட வாழ்க்கை? என்ன கஷ்டம்தான், வேலை இல்லை தானே, இயலாது தானே. 85 வயசு என்ன வேலை? பொழுதுபட்டா கண்டையாது. சரி ஐயா, நன்றி. சரி, அந்த தாத்தாவோட கதைச்சு போட்டு இப்ப இந்த பக்கமா போவோம். இதால தான் வந்து நாங்கள் அந்த தாத்தாவோட கதைக்கிறதுக்காக அங்க வரைக்கும் போய்
நல்ல வாரம் அதனால் இப்படியே போவோம். நம்ம வீடுகளை காரணம் இதை காட்டணும் உங்களுக்கு. அந்த ஐயா சொன்னதை கேட்டு நீங்கள் தானே கூடுதலாக தோட்டங்கள் தானே இந்த பகுதியில் வாழ்ந்தவர்கள் செய்தது. அந்த ஐயாவினுடைய வீடு கொஞ்சம் தள்ளி போகணுமா, ஆனால் இந்த இடத்துல தோட்டங்கள் செய்து தான் வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு இல்லம் ஒன்று அதில் இருக்குது. சரி, இப்படி இந்த வீதியால் நேராக போவோம். இதால் இப்போ இடப்பக்கம் போகும். ஒரு கோவில் இருக்குது, காளி கோவில், ஒரு குட்டி கோவில். நேர போவோம். அன்றைக்கு இதால் இடப்பக்கம் திரும்பி போனாங்கள். குறும்பராய் கிழக்கு பதிவு செய்ய இந்த வீதிக்கு போகல, அதனால் இந்த வீதிக்கு போகிறேன். வேலை பக்கம் பாருங்க, ஒரு வடிவான வீடு. நிறைய குறுக்கு வீதிகள் போகுது, எல்லா குறுக்கு வீதிகளுக்குள்ளேயுமே போகலை. இதில் இடப்பக்கம் இதால் வேலை பக்கம் கொஞ்சம் தூரம் போய் வருவோம். புதிய வீடுகள் நிறைய வந்து கொண்டிருக்கு. சரி, அதே மாதிரி இந்த வேலை பக்கம் பாருங்க, இதுலேயும் ஒரு புதிய வீடு கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது இந்த இடத்துல ஒரு வீடா என்னன்னு தெரியல, வீடு தான். ஓ, இந்த வீட்டை பார்த்தீங்களா? ஆனால் வீடுகள் பயன்படுத்தப்படாமல் இருக்குது பார்க்குற வரைக்கும். இந்த வேலை பக்கம் தோட்ட வழிகள். அதில் ஒரு ஐயா வரார். ஐயா நாங்கள் போகிறதுக்கு முதல் போகிறாரே, ஐயா உள்ளுக்கு போட்டார். இதால் தான் போகணும். ஒரு ஐயா நண்டவர், அந்த ஐயாவோட கதைச்சு போட்டு வருவோம். கதைக்கெல்லாம் தானே பதிவு செய்யலாம் தானே? உங்களோட பெயர் கந்தசாமி. ஆனால் கூடுதலாக நாங்கள் காண்ற ஆக்கள் எல்லாம் கந்தசாமியாக இருக்கிறீங்க. ஒருவேளை என்ன உதவியலை முருகன் தான் அனுப்பி வைக்கிறார் உதவியலை. உங்களுடைய ஊர் விரும்புகிறாய், பிறந்த ஊர் எல்லாம் இங்கே. இந்த ஊரில் வாழ்கிற மக்களினுடைய வாழ்க்கை முறைகள் என்ன? கஷ்டமான வாழ்க்கை தான் இங்கே. என்ன சொல்கிறீங்க? ஏன்னு சொன்னால் இங்கெல்லாம் தோட்டக்காரர் தானே, மலியுது போகுது வருது எல்லாம் கஷ்டம் தான். ஆனால் நான் ஒரு ஐயாவை கண்டு கதைச்சேன். நான் அந்த ஐயா கேட்டேன், ஐயா இந்த வெளிநாட்டுக்கு போகாத கால பகுதியில் தான் இந்த வீடு கட்டி இருக்கு, சிலர்கள் கட்டி கிடக்கு. அப்போ அந்த வீடுகள் எப்படி என்ன தோட்டத்தில் உழைச்சி தான் கட்டுறேன்.
ஏன் இந்த காலத்துல தோட்டம் இந்த கரைச்சல்னு சொல்றீங்க? இந்த காலத்தில் தோட்டம் கொஞ்ச காலத்தை விற்கும், கொஞ்ச நாளைக்கு வில்லை. அந்த காலத்துல அந்த காலத்தில் ஒரே விலைக்கு நாங்கள் விற்று போடுவோம், மலிவு தான். மலிஞ்சாலும் எங்களுக்கு சாமான் விலை குறைவில்லை. அதை விட செலவும் குறைவில்லை என்ன வாழ்க்கை செலவு. அங்கே நாங்கள் முந்தி 10 ரூபா 20 ரூபா சம்பளத்தில் வேலை செய்திச்சு நாங்கள். இப்போ அப்படி செய்யலாது. இப்போ 3000. அப்போ 3000 ரூபாய்க்கு வருமானம் பெறாது. இனி தோட்டங்களும் மழை காலத்தில் கொஞ்சம் இயலாது, அழிஞ்சு போகும். ஆனால் அது ஒரு சுழற்சியை ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா அந்த காலத்துல தோட்டம் செய்துதான் வீடுகள் கட்டினு சொல்றீங்க. ஆனா இந்த காலத்துல தோட்டம் செய்து வீடு கட்ட இல்லாத அளவுக்கு கரைச்சலன்னு சொல்றீங்க. தோட்டம் செய்து வீடு கட்ட இல்லாத கூலிகள் கூட நாங்களுக்கு லாபம் குறைவு. தோட்டம் செய்கிறார்களுக்கு லாபம் குறைவு. இப்போ எல்லாம் வாழைக்குலை எல்லாம் 40 ரூபா, இதரக்குலை கதைக்குலம் 50 ரூபா. அது மாறுமன்னு நினைக்கிறீங்களா எதிர்காலத்தில்? சில இடங்களுக்கு 100 ரூபாயும் வரும். கப்பல் எல்லாம் 175 200. அது சில இடங்களில் மாறும், கொஞ்சம் கூட வரும். கூட வந்தாலும் தான் கூலி கூட வரும். ஒரு 2 பேரை பிடிக்கிறேன்டா 6000 வேணும். ஒரு தோட்டம், ஒரு வெங்காய தோட்டம் செய்ய போகிறோம்டா அதை அறுவடை செய்யும் வரைக்குமான கூலி கணக்கு, கூலி செலவு நிறையவா இருக்கு. அது எதிர்காலத்தில் இது மாற்றம் அடைந்து தோட்டம் தான் வாழ்க்கை கொடுக்கும் என்ற அளவுக்கு வரும் நினைக்கிறீங்களா? நாங்கள் தோட்டத்தாலாம் முந்தி அந்த கொஞ்சம் வசதியாக இருந்த நாங்கள். ஆனால் இங்கே இந்த வீடெல்லாம் நாங்கள் தோட்டங்களில் உழைச்சி தான் கட்டினாங்க. எல்லாம் தோட்டத்தில் கட்டின வீடு தான். எல்லாம் தோட்டத்தில் உழைச்சி தாங்க. ஆனால் வீட்டு திட்டம் தந்ததை அதோட நாங்கள் அதான வீட்டு திட்டம் தரதுல என்ன சொல்லுவாங்க நன்மை? ஊக்குவிப்பு. நிறைய பேர் வீடு கட்டுவோம்னு இருக்கேக்க வீட்டை ஒன்று அடித்தளம் போட்டு விட்டா அதுக்கு பிறகு நீங்கள் கட்டி முடிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் பெறும். நாங்கள் 2 வருஷத்தில் கட்டி முடிச்சுட்டான். வீடு தந்தது 3 லட்சம். நாங்கள் மிச்சம் நாங்கள் தோட்டத்துக்கு மேலதிகமாக எவ்வளோ செலவழிக்க வேண்டி வந்தது? அவ்வளோலாம் 40 லட்சம் மேலதிகம். அது எத்தனை ஆண்டு கால போகுது? 12. அப்போ இப்போ கட்டுறேன்டா அவ்வளோ வரும்? இப்போ கட்டுறேன்டா கஷ்டம். 1.5 கோடி வேணும். எத்தனை அடி வீடு? ஒரு 29 அடி. ஆனால் இப்போ கட்டுறேன்டா நீங்கள் 40 லட்சம் கட்டையில. அப்போ இப்போ விளங்குதா ஏன் வீடு திரும்ப தந்தது நல்லதாண்டே? அதாவது ஊக்குவித்தானே எல்லாரையும் அந்த வீடு கட்டுறதுக்கான ஊக்குவிப்பை கொடுக்குது. நிறைய பேர் வீடு திருத்ததுக்கு பிறகு தான் வீடே நல்ல வழியாக கட்டி முடிச்சிருக்கீங்க. ஏன்னு சொன்னால் கஷ்டப்பட்டு கட்டிவினோம். எல்லாரும் செய்து கட்டி முடிச்சிருவாங்க. அதுக்கு எல்லாரும் கட்டி வைக்கணும். எல்லாரும் வீடு திட்டம் தான். ஆனால் சில பேர் கட்டாமல் குறையில வச்சிருக்கணும். 12ல் கொடுத்த வீடு இது வரைக்கும் அரை குறையிலும் வச்சிருக்கணும். அப்படியும் வச்சிருப்பீங்க. கஷ்டமாக கூலி வேலையை போடுறாக்கள் தானே. நாங்கள் கூலி வேலையில் தோட்டங்கள் நிறைய பேர் தோட்டம் செய்திருக்கீங்க இந்த பகுதிக்கு. இந்த பக்கம் எல்லாம் பாருங்க, கரந்தன் வழி எல்லாம் தோட்ட வழி தான். கரந்தன் வழி என்ன சொல்றேன்? அதுக்கு அங்கால ரோடு போகணும், கரந்தனை பொறுத்து. இதால போய் இப்போ தோட்டம் முதல் செய்த இடங்கள் இதுதானே கிழக்கு கிழவா. சரி, அந்த நேரம் தோட்டம் நிறைய பேர் செய்திருக்கீங்க. இப்போ என்ன மாதிரி தோட்டம் செய்கிறவர்கள் எண்ணிக்கை குறைவு? தோட்டம் செய்கிற வெளிநாட்டுக்கு போனால் குத்தகையும் கொடுத்துட்டு போட்டணும் எல்லாரும். இப்போ இந்த பகுதியில் காணி விலை என்ன போகுது? 30 லட்சம் போகுது வர. வீதியோரங்களில் 50. என்ன காரணம் காணி விலை உயர்வுக்கு? அது வெளிநாட்டுக்காரர் தான் ஏற்றி வாங்குறது. இனி இங்கே வாழ்கிற மக்கள் காணி வேணலாம்னு நினைக்கிறேன். இல்லை இங்கே வாங்கலாம். என்ன செய்யுது? இப்போ கணக்கு காணி எல்லாம் புள்ளிகள் எல்லாம் இருக்குது. அரசாங்கம் கொடுத்தா தான் அவைக்கு காணி. இனி ஏன்னா அதைக்கு இப்போ இந்த விலைக்கு வேண்ட கட்டாது. 35 லட்சத்துக்கு ஒரு வரப்பு வாங்கி என்ன செய்கிறது? சரி ஐயா, நன்றி. இப்படியே நேரம் போனால் கரந்தன் சந்தைக்கு போகலாம். நாங்கள் அங்கே போக தேவையில்லை. இப்படி இந்த வீதியால் திரும்ப பயணம் செய்வோம். இதில் எலுமிச்சை தோட்டம், வாழை நட்டு இருக்குது. நிறைய எலுமிச்சை மரங்கள் நடப்பட்டிருக்கு. சரி, இப்படிக்கா போவோம். ஜாலியாக வந்து நாங்கள் வரைய இதால் வந்து நாங்கள் என்னென்னு ஞாபகம் இல்லாமல் இருக்கு. இதால் சரி, இப்படியே போய் அடுத்த வீதியில் வருவோம். சரி, திரும்ப இந்த சந்திக்கு வந்து இந்த வீதியால் பயணம் செய்கிறேன். இப்படியே போய் ஒரு சந்தி வரைக்கும் போய் வருவோம். ஏன்னா இந்த பகுதிகளில் தோட்டங்கள் அதிகமாக இருக்குது. மிக ஒடுக்கமான வீதிகள் இந்த பகுதி. அளவான வேகத்தில் போகவில்லை என்றால் அழுது கொண்டு வைத்தியசாலையில் படுத்திருக்க வேண்டிய நிலை வரும்.
இதில் பாருங்க வீடுகள் அப்படியே இடப்பக்கம் பாருங்க. இதுக்குள்ள இன்னொரு நாச்சார் வீடு இருக்கு, இடப்பக்கம் பாருங்க. இந்த வீதியால் தான் போனாங்க. நாங்கள் இனி திரும்பி சந்தி பகுதிக்கு போவோம். இதால் போய் இன்னொரு சந்தி வருது, அந்த சந்தியால் பயணம் செய்வோம். சரி, இந்த சந்தியை தான் சொன்னான். இந்த சந்தியால் வேலை பக்கம் போவோம். இதில் வேலை பக்கம் பாருங்க, வாழை தோட்டம், முருங்கை தோட்டம். வாழை இப்போ தான் போட்டிருக்கு, குட்டி வாழை. சரி, இப்படி நேர போவோம். வேலை பக்கம் போவோம். வாழை தோட்டங்கள் தான் அதிகமாக வேலை பக்கம் பார்த்துக்கலாம். சிவப்பு வாழை, இதில் பாருங்க செவ்வாழை தோட்டம். புறா புறா பெண்புறா, புறா புறா பெண்புறா. இங்கால மரவள்ளி, மாட்டுக்கு போடுற புல் நாட்டு இருக்கு. அதே மாதிரி இடப்பக்கம் பாருங்க வாழை தோட்டங்கள். இதுக்காக நிறைய வாழை தோட்டங்கள் இருக்குது. நடுவில் வேறு வேறு தோட்டங்களும் இருக்குது. இதில் பப்பாசி தோட்டம் இருக்குது. இதில் வேலை பக்கம் மரவள்ளி தோட்டம் இருக்குது. பாருங்க அவ்வளவு பப்பாசி காய். இதில் இன்னொரு வாழை தோட்டம். செவ்வாழையும் நிறைய நடப்பட்டிருக்குது. அடுத்தது இதில் நிற்கிற வாழை ஆனை வாழைன்னு நினைக்கிறேன். ஏதோ இன்னொரு பேரும் சொல்கிறது மறந்து போனேன். சரி, பிரதான வீதிக்கு வந்தாச்சு. வேலை பக்கம் போனால் ஒரு மிராய் சந்தி. நாங்கள் அங்கே போக தேவையில்லை, இந்த பக்கம் போவோம். இந்த பக்கம் போனால் நாங்கள் காணொளி ஆரம்பித்த இடத்துக்கு போகலாம். இந்த வீதியால் இப்படியே போனால் A9 பிரதான வீதியில் ஏறலாம். அதனால் மானிப்பாய் பக்கங்களில் இருந்து கொழும்புக்கு போகிறவர்கள் இந்த வீதியூடாக போய் கைதறி சந்தி A9 பிரதான வீதியில் ஏறித்தான் போவார்கள். அதனால் மாலை வேளையில் இந்த வீதி பரபரப்பாக இருக்குது. இன்றைய நாளில் உரும்பிராய் கிழக்கினுடைய எஞ்சிய பகுதியை உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். ஆக மொத்தத்தில் உரும்பிராய் என்ற ஒரு பெரிய ஊரை உங்களுக்கு காட்டி முடிச்சிருக்கிறேன். உண்மையிலேயே எங்களுடைய இந்த பயணம் நீண்ட நாட்களை எடுத்துக்கொண்டது. காரணம் என்னென்னா மழை, அதை விட சில காரணங்களால் எங்களால் தொடர்ச்சியாக பதிவு செய்ய முடியாமல் போனது. அதனால் கொஞ்சம் நாட்கள் எடுத்து தான் இந்த காணொலியை பதிவு செய்ய வேண்டியிருந்தது. இந்த உரும்பிராய் என்ற ஊரை முழுமையாக நீங்கள் பார்க்கணுமெண்டா பவனீசன் உரும்பிராய் என்று தேடலாம். அப்படி இல்லையென்றா என்னுடைய யூடியூப் தளத்துக்கு போய் பிளேலிஸ்ட்டுக்குள்ளே உரும்பிராய் என்ற பிளேலிஸ்ட் இருக்கும். அதை கொடுத்து நீங்கள் அந்த உரும்பிராய் என்ற காணொலிகள் எல்லாவற்றையுமே பார்க்கலாம். இப்போ இந்த காணொலியில் இருந்து விடைபெறுகிறேன். இந்த உரும்பிராய் பற்றி உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்னொரு காணொலியிலே உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த காணொலியை பார்க்குற நீங்கள் நாங்கள் வெளி மாவட்டத்துக்கு போகலாம்னு யோசித்திருக்கிறோம். எந்த மாவட்டத்துக்கு போகணும், இந்த மாவட்டத்தில் போய் எந்த ஊரையெல்லாம் பதிவு செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீர்களோ
உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.